அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பயங்கரமான ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. இந்த மோதல் தொடர்பாக நேற்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பங்களாதேஷை அப்படி வச்சு செஞ்சார். அதனாலேயே இது யாரும் எதிர்பாராததை விட பெரிய அளவிலான ஒரு மோதலாக இருக்குது அப்படின்னு இப்பொழுது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் என்னதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அந்த நாட்டு பிரதமர் ரஹ்மான் ஏன் இந்தியாவின் மீது இவ்வளவு ஒரு சினம் கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா எங்களுக்காக நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு முன்னணி தேசிய டிவி சேனலுடைய ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் பங்களாதேஷை விட்டு விளாசினார். அதற்கு பிறகுதான் இந்த பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குதா அப்படின்னு பலரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. நேற்று அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட போது அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அது என்னன்னா, அடுத்த மாதம் பிரிக்ஸ் அமைப்புடைய உச்சி மாநாடு நடக்கவிருக்குது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பங்களாதேஷுடைய பிரதமரான ரஹ்மானுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருக்குது. ஏன்னா இதில் பங்களாதேஷ் பிரிக்ஸ் அமைப்புடைய ஒரு உறுப்பினர் இல்லை, ஆனால் இந்தியா உறுப்பினராக இருக்கிற பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது இந்த பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்தியா சார்க்குக்கு பதிலாக அந்த கூட்டமைப்பை உருவாக்கி அதை பலப்படுத்தி கொண்டு வருது. அந்த பிம்ஸ்டெக் உடைய தலைவராக இப்பொழுது பங்களாதேஷ் தான் இருக்குது. அதனால அந்த நாட்டுடைய பிரதமர் தான் அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கிறாரு. அதனால இந்தியா நடத்துகிற இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு மரியாதை நிமித்தமாக தான் பங்களாதேஷுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்தியா. முதல்ல பங்களாதேஷுடைய பிரதமர் இந்தியா வருவார் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தது. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பு பங்களாதேஷில் பிரதமராக இருந்து அங்கிருந்து தப்பிச்சு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்திருக்கிற பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமரும் இப்பொழுது பிரதமராக இருக்கிறார் இல்லையா ரஹ்மான், அவருடைய தாயார் தான் அதற்கு முன்னாடி அங்கே பிரதமர். அவங்களுடைய பரம எதிரியான ஷேக் ஹசீனா ஒரு விர்ச்சுவல் மாநாடு நடத்தினார். அதாவது ஆன்லைனில் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெலிகான்ஃபரன்ஸ் நடத்தினார். அந்த டெலிகான்ஃபரன்ஸ் பங்களாதேஷில் பத்திச்சு அப்படின்னு சொல்லணும். அவர் அந்த மீட்டிங்கை நடத்துவார்னு அனௌன்ஸ் பண்ணப்போ கூட பெருசாக பங்களாதேஷ் அதை எதிர்க்கலை. ஆனால் அவருடைய மீட்டிங்க்கு பயங்கரமான வரவேற்பு பங்களாதேஷுக்குள்ள. அதே சமயத்தில் பங்களாதேஷுடைய தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை இப்பொழுது அங்கே இருக்கிற மக்களிடையே உருவாயிருச்சு. ஒன்று, பொருளாதார பிரச்சனை. ஏற்கனவே யூனுஸ் பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு இந்த தாரிக் ரஹ்மான் அதை சரி பண்ணுவாருன்னு நினச்சி தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். ஆனால் பங்களாதேஷ் மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது. ஏன்னா பங்களாதேஷில் டீசல் பெட்ரோல் ஆரம்பித்து அவங்க நாட்டில் துணிமணி சாப்பாடு வரைக்கும் உணவுப் பொருட்கள் வரைக்கும் எல்லாவற்றிலையுமே பற்றாக்குறை, அப்புறம் விலைவாசியும் ஏறிடுச்சு. இதனால் அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் ரொம்பவுமே அவதிப்படுவதாக சொல்லப்படுது. இதற்கெல்லாம் உச்சம் வச்சாப்புல என்ன நடந்ததுன்னா, இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த நாட்டில் பயங்கரமான பவர் கட்டு. பங்களாதேஷில் பவர் தயாரிக்கிறது பெரும்பாலும் இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நேச்சுரல் கேஸை வச்சு தயாரிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக டீசல் என்ஜின்களை கொண்டு அவங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க. கல்ஃபில் பிரச்சனை வந்த உடனே நேச்சுரல் கேஸ் இறக்குமதியும் நின்றுச்சு, பெட்ரோல் டீசலும் கிடைக்கிறது தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதனால் அந்த நாட்டில் கரண்ட் தயாரிப்பு பெரிய சிக்கலில்
போய் முடிஞ்சது. இதற்கிடையே இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு நல்ல மனசோட உதவலான்னு போயிட்டு பங்களாதேஷுக்கு பெட்ரோல் டீசலைலாம் நம்ம இங்கேருந்து சுத்திகரித்து அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இது பத்தாதுன்னு 2 மாதங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் வந்து கரண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்டதுனால ஏற்கனவே இந்தியாவுடைய சென்ட்ரல் கிரிட்ல இருந்து நம்ம பங்களாதேஷ்க்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது போக அடிஷ்னலாக வேற இப்போ கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே வந்து அங்கே போதுமானதாக இல்லை. அதனால் அங்கே வந்து பயங்கரமான கரண்ட் கட்டு. கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை. நாம் பழைய திமுக ஆட்சியில் பார்த்தது போல, கலைஞர் அவர்கள் இருந்தபோது இருந்த திமுக ஆட்சியில் பார்த்தது போல கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட்டு. இதனால் மக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க. அதுலேயும் ஒன்றும் ரிசல்ட் எல்லாம் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அதுக்கு பிறகு கரண்ட் இபி ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, ஆஃபீஸையெல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சப்ஸ்டேஷன்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது. கணக்காக இந்த சமயம் பார்த்து தான் ஷேக் ஹசீனா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் இவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து பெரிய அளவில் அங்கே காட்டுத்தீய போல பரவுது. அதனால் மக்கள் எல்லாம் இப்பொழுது ஷேக் ஹசீனா ஆட்சி இருந்தப்போ எவ்வளவு நல்லா இருந்ததப்பா, எவ்வளவு வளர்ச்சி இருந்தது, எவ்வளவு நிம்மதியாக இருந்தோனாங்க, விலைவாசிலாம் இந்த அளவுக்கு ஏறலை, பொருட்களுக்கு தட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஆனால் ஷேக் ஹசீனாவை வெளியில் துரத்தின பிறகு இப்போ பாரு என்ன பிரச்சனையில் நாம் கிடக்கிறோம், எத்தனை பிரச்சனை, நிம்மதியாக சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பங்களாதேஷுடைய தற்போதைய பிரதமரான ஷேக் ஹசீனாவுடைய பரம எதிரியான ரஹ்மானுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்குதுங்கிறாங்க. அதனால தான் ரஹ்மான் வந்து ஷேக் ஹசீனா இப்படி ஸ்பீச் கொடுத்த உடனேயே இந்தியாவின் மீது கோச்சுக்கிறாரு. நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததுனால தான் இப்படி, நீங்கள் உடனடியாக நீங்கள் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பணும், நாடு கடத்தணும், எங்கள் நாட்டுக்கு வரட்டும், நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் இனிமேலும் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சமயம் பார்த்து பிரிக்ஸ் மாநாடு வருது, நீங்கள் இந்தியா வாங்கன்னு இந்தியாவை போய் ஒரு இன்விடேஷனை கொடுக்க உடனே ரஹ்மான் உச்சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. மனுஷனுக்கு உடனே தான் என்னமோ பெரிய பிஸ்துங்கிற நினப்பில், தனக்கு என்னமோ 7 கொம்பு முளைச்சிருச்சு அப்படிங்கிற நினப்பில் இந்தியாகிட்டையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பங்களாதேஷ் இந்தியாவுக்கு கண்டிஷன் போட ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தினா தான் நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு எங்கள் பிரதமர் வருவார் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த கண்டிஷனை பற்றி தான் நேற்று ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் 2 கையும் தட்டுனா தான் ஓசை, 2 பேரும் விட்டு கொடுத்து போனாதான் அந்த உறவு நீடிக்கும். மாறாக ஒருத்தர் வந்து பிறருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்காம, பிறருடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்காம வரட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அந்த உறவு நீண்ட நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் தெளிவாகவே அதற்கு விளக்கமும் சொல்கிறாரு. இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, இந்தியாவுடைய இறையாண்மைக்கே வேட்டு வைக்கும் விதமாக பங்களாதேஷ்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு பலர் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினாங்க. அப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது, பூ பறிச்சுக்கிட்டு இருந்ததா? அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு 4-5 அமெரிக்கர்கள் உட்பட நாங்கள் பலரை அரெஸ்ட் பண்ணோம். ஏன், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட 20க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் பங்களாதேஷ் எல்லையில் வச்சு நாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் பலரும் பங்களாதேஷுக்கான ஸ்பை வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. இதையெல்லாம் பங்களாதேஷ் கண்ட்ரோல் பண்ணாமல் இந்தியாவின் மீது சாடுவது நியாயமா? நீங்களும் நியாயமாக நடந்துக்கோங்க, நாங்களும் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உறவும் ஒரு சைடால் நீடிக்க முடியாது. ஒரே ஒருத்தர் மனசு வச்சா மட்டும் எந்த உறவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்தியாவுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகாக அவர் சொன்னார். ஜெய்சங்கர் அவர்கள் இவ்வளோ சீரியஸாக இதற்கு பதில் அளித்த பிறகுதான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறதே வெளியில் வந்திருக்குது நண்பர்களே.
இது மட்டுமல்ல, இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இந்த ஃபென்ஸ் போடுறோம் இல்லையா நாம், அந்த ஃபென்ஸ் போடுவதிலையும் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே ஓடிட்டு இருக்குது. டீஸ்டா ரிவர் பிரச்சனையும் அதில் ஒன்று. இப்படி பல பிரச்சனைகளில் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் போது இந்தியாவுக்கு இந்த ரஹ்மான் வந்தா என்ன வரலினா என்ன அப்படிங்கிற மனப்பான்மை தான் இந்தியாவுடைய ராஜதந்திரிகளிடம் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. உண்மையிலேயே என்னுடைய கருத்தும் அதுதான் நண்பர்களே. இப்படிப்பட்ட இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு நாட்டுடைய தலைவரை நாம் அழைச்சிருக்கவே கூடாது. பிம்ஸ்டெக்காவது சார்க்காவது ஒரு அமைப்பும் நமக்கு தேவையில்லை. இந்த பங்களாதேஷை தூக்கி கடாசி விட்டு நாம் நிம்மதியாக இருக்கிற வழியை பார்க்கணும். பங்களாதேஷுக்கு இனிமேலும் நாம் எந்த உதவியும் செய்யக்கூடாது. இங்கேருந்து அரிசி பருப்புலேருந்து நூலுலேருந்து எல்லாமே அங்கே போகுது. அத்தனையும் நாம் நிறுத்த வேணும். பெட்ரோல் டீசல் சப்ளை நிறுத்தணும், கரண்ட் சப்ளை நிறுத்தணும். எல்லாத்தையும் நிறுத்தினோம்னா தான் இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற பங்களாதேஷ் அரசு அடங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.